ராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மரவள்ளி கிழங்கு பாருங்கள். இதில் வந்து நான் இப்போ 5 வெரைட்டி பண்ண போகிறேன். என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு மரவள்ளி கிழங்கு தோசை, மரவள்ளி கிழங்கு பஜ்ஜி, மரவள்ளி கிழங்கு வடை, மரவள்ளி கிழங்கு உளுந்து வடை, மரவள்ளி கிழங்கு போண்டா. இந்த 5 வெரைட்டியும் நான் இப்போ செய்ய போகிறேன். எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே கண்டென்ட்டில் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து தோல் எடுத்துக்கணும். தோல் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள், இதை அப்படி நல்லா அப்படி கிழிச்சிக்கணும். அவ்வளோதான். இதை எடுத்திங்கன்னா அப்படி வந்துடும். கிழங்கு வேஸ்ட் ஆகாது. பாருங்கள், அவ்வளோதான். ஃபுல்லாகவே இப்படி எடுக்கலாம். எந்த கிழங்கும் வேஸ்ட். அப்படியே பிரித்தா அப்படி பாருங்கள் இவ்வளோ அழகாக வருதுன்னு. ரொம்ப ஈஸியாக தான் எடுத்துடலாம். இதே மாதிரி தான் இப்படி ஒரு ஸ்லைஸ் போட்டால் போதும். பாருங்கள், தோல் எடுத்தாச்சு. க்ளீனாக எடுத்துடணும். கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப கசக்கும். கொஞ்சம் இருந்தாலும் அது நல்லா இருக்காது. பாருங்கள், க்ளீனாக எடுத்தாச்சு. திருப்பி இதை வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த கிழங்குல வந்து மாவு சத்து ஜாஸ்தியாக இருக்குது. இதை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணணும். மரவள்ளி கிழங்கு பஜ்ஜி, மரவள்ளி கிழங்கு ஒரு பீஸ், உப்பு, சாம்பார் பொடி, அரிசி 1/4 டம்ளர், கடலைப்பருப்பு 1/2 டம்ளர், பெருங்காயம், இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம். இது வந்து இந்த பருப்பும் அரிசியும் 1.5 மணி நேரம் ஊறணும். பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ நான் இதை வந்து அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், மரவள்ளி கிழங்குக்கு பஜ்ஜிக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. மரவள்ளி கிழங்கு பஜ்ஜிக்கு இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும். இதை லைட்டாக வேக வச்சுக்கிட்டு இதை கட் பண்ண முடியும். அழகாக வரும். பாருங்க, பஜ்ஜிக்கு என்ன ரெடி ஆகிட்டுருக்கு. சூடானோடனே பஜ்ஜி ரெடி. பாருங்கள், பஜ்ஜி, மரவள்ளி கிழங்கு பஜ்ஜி அழகாக அப்படியே மாவில் ஃபுல்லாக டிப் பண்ணி போட வேண்டியது தான். பாருங்கள், ஃபுல்லாகவே டிப் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். ஏற்கனவே அது முக்கால்வாசி வெந்துருச்சு இல்லைங்களா. இது இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். இந்த மாவும் அதுவும் வேகிறப்போ சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்பயும் போல் வேக வச்சு சாப்பிட்றத காட்டியும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு உப்பு, மிளகாப்பொடி நீங்கள் போட்டுக்கலாம். சூப்பராக பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ வந்து மரவள்ளி கிழங்கு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் மரவள்ளி கிழங்கு, உப்பு, பச்சை மிளகா, சாம்பார் பொடி கொஞ்சோண்டு, இஞ்சி பூண்டு, வெங்காயம், பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. அதுக்கு மாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கடலைப்பருப்பு 1/2 டம்ளர், 1/4 டம்ளர் பச்சரிசி. இதை வந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சிடணும். இதுதான். இதை வந்து மசிச்சு எப்பயும் போல் உருளைக்கிழங்கு போண்டாக்கு என்ன பண்ணுவீங்களோ அதே சேம் கண்டென்ட் தான் அது. இதை வேக வச்சு மசிச்சுக்கணும். பச்சரிசியும் கடலைப்பருப்பும் ஊற வச்சு போண்டாக்கு பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். அதோட வேக வச்ச மரவள்ளி கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் போட வேண்டியது தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது நான் இஞ்சி போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு இது நல்லா வதங்கணும். கடல மாவு நீங்கள் வெளியே வாங்கக்கூடாது. எப்பயுமே பஜ்ஜி போண்டா போடுறதா இருந்தால் நீங்கள் வீட்டிலையே அரைச்சிக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான் அது. பச்சரிசியும் கடலைப்பருப்பும் போட்டால் போதும். பாருங்கள், நான் வெங்காயம் கொடுக்குறேன். பாருங்கள், நல்லா வதங்கணும். இது
தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் அப்போ தான் நல்லா வதங்கும். எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஷேடாக வரணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது நல்லா காய் வந்து நல்லா வேக வச்சுக்கணும். இதுக்கே நான் மஞ்சள் தூள் போடல அப்படின்னா அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். உருளைக்கிழங்குக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும் இல்லையா நமக்கு. அதனால தான் நான் மஞ்சள் போடலை. வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம் மஞ்சளும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா மசிச்சிருச்சு. எப்படியும் அழகாக போண்டாவாக போட்டுற வேண்டியதுதான். பாருங்க, போண்டாக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் மாவில் டிப் பண்ணி அப்படியே போடுறதான் காமிக்கிறேன். பாருங்க, மாவில் டிப் பண்ணி போட்டாச்சு. அது நல்லா ஃப்ரை ஆனப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அப்படியே வேக வச்சு கொடுக்காட்டி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கிழங்கு சாப்பிடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள், போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்கு தெரியுமா. உள்ள அப்படியே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். மரவள்ளி கிழங்கு போண்டா ரெடி. டீ ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு சொல்லுங்கள். மரவள்ளி கிழங்கு உளுந்து வடைக்கு ஒரு டம்ளர் உளுந்து. நான் வந்து வெள்ளை உளுந்து யூஸ் பண்ண மாட்டேன், கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு துருவி வச்சுருக்கேன், தோல் எடுத்துகிட்டு துருவி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, ஒரு வெங்காயம், மிளகு, சீரகம், பெருங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, இழை. அவ்வளோதான். வடை ரெடி ஆயிடுச்சு. நார்மல் உளுந்தாக இருந்தால் 1 மணி நேரம் ஊறினா போதும் வடைக்கு. ஆனால் வந்து இது கருப்பு உளுந்து இல்லையா, அதனால் 1.5 மணி நேரம் ஊறணும். இப்போ பாருங்கள், ஊறிடுச்சு. இது உளுந்து வடைக்கு மாவு அரைச்சாச்சு. அதுக்கு என்னென்ன பார்க்கலாம். கிழங்கு, குச்சிக்கிழங்கு துருவல் இதையும் போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், உளுந்து வடை, மரவள்ளி கிழங்கு உளுந்து வடை எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. கையில் தண்ணியை இது பண்ணிவிட்டு பாருங்கள், இவ்வளோ அழகாக போட்டு அழகாக வந்துடும். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நார்மல் உளுந்து வடை போடுற மாதிரியே தான். பாருங்கள், உளுந்து வடை, மரவள்ளி கிழங்கு வடை ரெடி. சூப்பராக வந்துட்டு பயங்கர கிறிஸ்பியாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். மரவள்ளி கிழங்கு பருப்பு வடை, அதுக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாம். துவரம் பருப்பு 1/2 டம்ளர், கடலப்பருப்பு 1/2 டம்ளர். ஏன் வந்து கடலப்பருப்பு ஃபுல்லாக போடாமல் துவரம்பருப்பு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் தொண்டை பிடிக்காது. எப்போயுமே வடைக்கு நீங்கள் போடும்போது இப்படி போட்டால் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் வெங்காயம், பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மரவள்ளி கிழங்கை நான் தோல் எடுத்துகிட்டு துருவி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, சோம்பு. அவ்வளோதான் வடைக்கு. மரவள்ளி கிழங்கு பருப்பு வடைக்கு சொன்னலையா, பருப்பு துவரம்பருப்பும் கடலப்பருப்பும் 1.5 மணி நேரம் ஊறணும். ஊறிடுச்சு. மாவு அரைச்சிட்டு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு பருப்பு வடை பாருங்கள், முக்கால் இதை தான் அடிக்கணும். உங்களுக்கே தெரியும் வடைக்கு என்ன பக்குவம்னு. அதே தான். நல்லா வச்சுக்கோங்க. இதோடு சேர்ந்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். மரவள்ளி கிழங்கு துருவுனது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மாவு சத்துனால நம்ம இதை கம்பல்சரி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு மெயினாக நல்லது. பச்சை மிளகா தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை,
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, அவ்வளோதான். பாருங்கள், மரவள்ளி கிழங்கு பருப்பு வடை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு எப்பயும் போல் ஈஸியாக நம்ம தட்டிடலாம். அவ்வளோதான், ஒரு ப்ரெஸ்ஸு முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், நீட்டாக முடியும். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியும் கூட. கிறிஸ்பியான வடை ரெடி ஆகிடுச்சு. பருப்பு வடை, மரவள்ளி கிழங்கு பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சுப்பாங்க. இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க, சும்மா முருன்னு இருக்கும். அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு. மரவள்ளி கிழங்கு தோசை, பச்சரிசி ஒரு டம்ளர், புழுங்கலரிசி ஒரு டம்ளர், உளுத்தம்பருப்பு கருப்பு உளுத்தம்பருப்பு அரை டம்ளர், உப்பு தேவையான அளவு, மரவள்ளி கிழங்கு தேவையான அளவு. நல்லா இதை வந்து சொருகிட்டு இது மூணையும் ஒட்டா ஊற வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து நம்ம அரைக்கலாம். அப்போ எல்லாமே ஒட்டா போட்டு அரைக்க வேண்டியது தான். மரவள்ளி கிழங்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் மாவு. ஆனால் வந்து இது நைட்டு இது நான் ஆட்டி வச்சாச்சு. காலையில் உங்களுக்கு ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். காலையில் ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், மரவள்ளி கிழங்கு தோசை மாவு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பஃபியாக இருக்குது. நம்ம தோசை போடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க, ஒரு 2 ட்ராப் தான். அதுக்கப்புறம் எப்பயும் போடுற மாதிரி தோசை தான், வேற ஒன்றும் டிஃப்ரெண்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா அது சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். பாருங்கள், இது நல்லா வேகட்டும். பாருங்கள், திருப்பி போட்டாச்சு தோசையை. சூப்பராக வந்துருக்கும், ரொம்ப சாஃப்டாக ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வராணி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.